லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நாங்க குளிக்க வந்தோம். ஸ்பார்க் ஆவறத பார்த்துட்டு நாங்க தான்டா முள்ளெல்லாம் எடுத்து மறைச்சு வச்சோம். ஈபிக்கு தகவல் சொல்லலாம்னு போனோம்டா. டேய் அப்போடு மௌனு சேர்ந்துக்கிட்டு சும்மா நடிக்காதீங்கடா. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். டேய் டேய் மாணிக்கம். மாமா மாமா வேண்டாம். ஏய் வேண்டாம் கேளுடா. மாமா சொல்றது கேளுங்க மாமா. கையேறல. மாமா என் மேல இருக்கிற கோவத்துக்கு 4 அடி வேணாலும் அடிச்சுக்கங்க. தயவு செஞ்சு அந்த மோட்டர்ல கை வைக்காதீங்க. ப்ளீஸ் மாமா சொல்றத கேளுங்க. டேய் என்ன மாமன்னு சொல்லாதன்னு சொல்லிருக்கேன்ல. அது இல்ல. வித்யா நீயாவது சொல்லுமா, நாங்க போய் சொல்லல. அப்பா நீங்க மோட்டரை போட வேண்டாம். ஈபில இருந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இந்த விஷயத்துல இவங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையேப்பா. அட நீ வேறமா, இவனுங்க நம்ம கிட்ட நல்ல பேர் எடுக்க என்ன வேணாலும் செய்வாங்க. டேய் இல்ல நான் இதெல்லாம் நம்பிட்டு இருந்தா நம்மளால வாழவே முடியாதுமா. விதைச்சு 1 வாரம் ஆச்சுமா. நாத்துக்கு ஈரம் காட்டணும். இவனுங்க பேச்ச கேட்டா வயிறு காஞ்சி போயிருமா. நான் மோட்டர் போடுறேன். நீங்க இத தொட்டிங்கனா போட்டுன்னு போயிடுவீங்க. மாமா சொல்றத கேளுங்க. போவாதடா. மாமா சொல்றத கேளுடா. டேய் இருங்க. நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க. இருங்க. நானே நிரூபிக்கிறேன். தள்ளி போ. சொல்லுமா. டேய் சஞ்சய் என்னடா பண்ண போற? சஞ்சய் 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 டேய் போ போடா. சஞ்சய் சஞ்சய் டேய் சந்திரா. டேய் சஞ்சய் நான் சொல்றத கேட்டியாடா? டேய் சஞ்சய் சஞ்சய். சஞ்சய் சஞ்சய் ஐயோ சஞ்சய் ஐயோ சஞ்சய் டேய் சஞ்சய் மோகன் என்ன முடிச்சு பாறா? சஞ்சய் சஞ்சய் டேய் சஞ்சய் டேய் சஞ்சய் சஞ்சய் இங்க பாரு. சஞ்சய் கண்ணு முடிச்சு பாறா. சஞ்சய் சஞ்சய் டேய் சஞ்சய் எழுந்திருடா. சஞ்சய் ஏந்திரு சஞ்சய். சஞ்சய் டேய் சஞ்சய் 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 மாணிக்கம் என்ன பாரு சஞ்சய். பாருடா, உனக்கு புரிய வைக்கிறதுக்காக என் பையன் அவன் உசுரிய பணைய வச்சுட்டான்டா. சஞ்சய் சஞ்சய் ஏந்திரு சஞ்சய். டேய் சஞ்சய் டேய் சஞ்சய் சஞ்சய் ஐயோ என்ன பாரு சஞ்சய். பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானே. சஞ்சய் சஞ்சய் ஏந்திரு சஞ்சய். சஞ்சய் டேய் சஞ்சய் சஞ்சய் எழுந்திருடா. ஏந்திரு கண்ணு சஞ்சய். முடிச்சு பாருடா. வித்யா சஞ்சய் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானேமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கொஞ்சம் தைரியமா இருங்க மாமா. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. சஞ்சய் 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 எழுந்திரு. டேய் எழுந்திருடா. இதுவா டேய் சஞ்சய் உனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ பொழைச்சிட்டடா. வித்யா உன்னை காப்பாத்திட்டாடா. அறிவு இருக்க உனக்கு? ஷாக் அடிக்குதுன்னு தெரிஞ்சும் யாராவது கரண்ட்ல கை வைப்பாங்களா? உன் அப்பாவை காப்பாத்த எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல. நீ என் குடும்பத்தை காப்பாத்த உன் உசுரை கொடுக்கவே துணிச்சிருக்க. நான் உன் அப்பாவை காப்பாத்த இதை செய்யக்கூடாதா? டேய் இப்போவாது என் பையனை புரிஞ்சுக்கடா. இவன் நீ நினைக்கிற மாதிரி தப்பான பையனே இல்லடா. இவன் ரொம்ப நல்லவன்டா. உன் பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை என் பையன் தான்டா. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க. நாங்க ஈபில இதை சொல்லி சரி பண்றோம். வாங்கப்பா. வித்யா மாமா டேய் நீ உன் உசுர பணைய வச்சிருக்க. இதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம போறானே. ச்சே, இவன் எப்பதான் திருந்த போறானோ. விடுங்கப்பா. சரி வா போலாம். வித்யா ஒரு நிமிஷம் என் கூட வாமா.
என்னடா சஞ்சய்? அப்பா அப்பா, அங்க பாத்தீங்களா? மாமா நமக்கு நன்றி சொல்லன்னு ஃபீல் பண்ணீங்களே, அங்க பாருங்க. நான் ஒரு உயிரை காப்பாத்தினதுக்கு வித்யாவை என் கூட சேர்த்து வைக்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லடா. அப்பா, வாயை வச்சுட்டு சும்மா இருங்கப்பா. வாங்க மாமா, வாங்க வாங்க. என்ன திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? குடிசைதான். அது உங்க வீட்டு பின்னாடி இருந்தாலும் இப்ப இதானே எங்களுக்கு வீடு. நிக்கிறீங்களே, உட்காருங்க மாமா. அப்பா கொஞ்சம் தள்ளுங்க, எழுந்துரு. உட்காருங்க மாமா, உட்காரு வித்யா, உட்காருங்க. சவகாசமா உட்காந்துட்டு போறதுக்குலாம் நான் வரல, கொஞ்சம் பேசணும். பேசுங்க மாமா, பேசலாம், சொல்லுங்க. அப்பா ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? எழுதுருங்க, எழுதுருங்க ஏய், சீக்கிரம். ஓவரா பண்றடா. மாமா பேசுங்க, எதுவா இருந்தாலும் உங்க மனசு திறந்து ஓப்பனா பேசுங்க. மாமா, நீங்க தூக்கி வளர்த்த புள்ள மாமாண்ணா. இல்ல, உங்க வீட்டுல தங்கி இருக்கும் போது என்ன தூக்கி வளர்த்திருப்பீங்கல்ல, அத சொன்னேன். நீங்க கூச்சப்படாம பேசுங்க. இதுல கூச்சப்பட என்ன இருக்கு? நீ எதிரியா இருந்தாலும் ஒரு ஆபத்துல இருந்து என்ன நீ காப்பாத்திருக்க. அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம நாங்க வந்துட்டோம். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்னத்த? அதான் சொன்னனே, நன்றி மாமா. மாமா, ஏய், இங்க பார், நடந்ததெல்லாம் வச்சு மாமா அகிமான உறவு கொண்டாடின அவ்வளவுதான். அதை சேர்த்து எச்சரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். அவ்வளவுதானா? வேற என்ன? ஓ, டேய், நீ பேசுறா, என்ன ஏன்டா பறிக்கிற? பேசு. உன் மாமன் ஆச்சு, நீ ஆச்சு. நான் உங்க உசுரை காப்பாத்திருக்கேன். அதுக்கு பதிலா அதுக்கு என் பொண்ணை உன் கூட சேர்த்து வைக்கணுமா? ஐயோ இல்ல, நான் அப்படிலாம் சொல்லலையே. வித்யா, நான் சொன்னேன்ல, இவனுங்களாம் உதவி பண்ணா கூட ஒரு கணக்கு போட்டு தான் உதவி பண்ணுவானுவ. எனக்கார பயிலுவ. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், தலைமையில ஏறி உட்கார்ந்துருவானுவ. ஏய், என்ன ஆனாலும் உங்க புத்தி மட்டும் மாறாதாரா? மாமா திருந்துங்கடா மாமா. ஏய் வித்யா, வித்யா, நீ இதைத்தான் சொல்ல வந்தியா? கையை விடு. நீ வேற என்ன எதிர்பார்த்த? இப்ப எனக்கு இருக்கிற மூச்சு நீ கொடுத்ததா? சரி, இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ற? காலையில எழுந்த உடனே குடும்பத்தோட கஞ்சி குடிப்பீங்களா? ஏன்? இல்ல, அப்பா பொண்ணுன்னு 2 பேரும் இவ்வளவு வரப்பா இருக்கீங்களே, அதான் கேட்டேன். நான் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், பதிலுக்கு நீ கொஞ்சமாவது ஃபீல் பண்ணலாம்ல? நீ அப்பாவுக்கு உதவி பண்ண, நான் உனக்கு உதவி பண்ண, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. சும்மா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மனசுல கற்பனையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. என்னடா நீ என்னென்னமோ சொன்ன, ஆனா ரிசல்ட் வேற மாதிரி இருக்க. இருக்கட்டும், இவ்வளவு நாளா என்ன பார்த்தாலே கடுப்பாகிறேன் என் மாமா. இன்னைக்கு என்கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு போறாருல, இதுவே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தானே. ஓ, சீக்கிரமே நாம நினைச்சது நடக்கும். அப்படிங்கிற? ஆனா உன் கண்ணு கலங்கி இருக்க. அப்படியா? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். நம்பிக்கை தானே எல்லாம். பாப்போம். யாருப்பா? இரு. ஏய், விஜய் கால் பண்றான்டா. அட்டன் பண்ணி பேசுங்க. விஜய். அப்பா, எப்படிடா இருக்க? அம்மா எப்படி இருக்கா? மனசா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும்ப்பா. ஆனா அம்மா உங்க மேல இருக்க கோபத்துல நிறைய தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்காங்கப்பா. ஏன், என்னடா பண்றா? அந்த பிரீத்தியை ரொம்பவே நம்புறாங்க. கூடவே ஸ்னேகாவும் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப நீங்களும் சஞ்சய் இல்லாத இடத்த அவங்க புடிச்சுக்கிட்டாங்க. அம்மா அவங்க என்ன சொன்னாலும்
அதை கேட்கற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கப்பா. நான் சொன்னா கூட கேட்கறது இல்ல. என்னடா பண்ணிட்டு இருக்கா? அம்மா மொத்த இன்ஸ்டிடியூஷனையும் பிரீத்தி கிட்டையும் ஸ்னேகா கிட்டையும் ஒப்படைக்க போறாங்க. என்னடா டேய், உங்க அம்மா கண்ட பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஏன்டா இப்படி பண்றா? இதுக்கு பதில் அவ எல்லாத்தையும் தர்மத்துக்கு எழுதி கொடுத்துட்டு போலாமே. இதுக்காக வாடா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அவ இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குனா? விஜய், அம்மா இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க மாட்டாங்களே. நீ நிஜமா தான் சொல்றியா? எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு சஞ்சய். அவங்க உன்னை அப்பாவே பிரிஞ்ச விரக்தியில இருக்காங்க. வித்யா அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டு தான் நம்புறாங்க. நீங்களே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் லைஃப்ல என்ன இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா முன்ன மாதிரி இல்ல சஞ்சய். அப்ப அண்ணி அந்த பிரீத்தி கூட சேர்ந்துட்டாங்களா? ஆமாண்டா, அந்த பிரீத்திய அவ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைக்கிறா. அந்த பிரீத்தி சொல்றது அவளுக்கு வேதமா இருக்கு. என் பேச்செல்லாம் கேட்க மாட்டான். ரொம்ப திமிரா நடந்துக்கிறா சஞ்சய். அந்த பிரீத்தி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வீடு தலைகீழ மாறிடுச்சு. நாளை காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல 2 பேருக்கு இன்ஸ்டிடியூஷனோட பொறுப்பை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க போறாங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம இன்ஸ்டிடியூஷனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? நீங்க 2 பேர் ஏதாவது பண்ணா மட்டும்தான் அதை தடுத்து நிறுத்த முடியும். சரி விஜய், நீ போன வைடா, நான் அம்மா கிட்ட பேசுறேன். சரிப்பா. அப்பா, ஏன் திடீர்னு அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க? இப்ப நம்ம எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இரு, உங்க அம்மா கிட்ட பேசு. சொல்லுங்க. என் நம்பர் எல்லாம் இன்னும் உங்க போன்ல வச்சிருக்கீங்களா? இல்ல, போன் பண்ணிருக்கீங்க திடீர்னு, அதான் கேட்டேன். வேதா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? இன்ஸ்டிடியூட்டோட பொறுப்பெல்லாம் ஸ்னேகா பிரீத்தி பேர்ல எழுதி கொடுக்க போறியா? எனக்கு யாரு நம்பிக்கையா இருக்காங்களோ அவங்க கிட்ட நான் என் பொறுப்பை ஒப்படைக்க போறேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேதா, நீ எங்க மேல இருக்கிற கோவத்துல பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நான் செய்யறது தப்பா சரியான்னு எனக்கு தெரியும். எனக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல நீங்களும் இல்ல, உங்க பையனும் இல்ல. வேதா, சொல்றத கேளு. அந்த வித்யா தான் முக்கியம்னு சொல்லிட்டு போன நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? டேய், அம்மா ப்ளீஸ்மா, நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அம்மாவா? எனக்கு ஒரே ஒரு பையன்தான். வேற யாரும் என்ன அம்மான்னு கூப்பிட வேண்டாம். அம்மா ப்ளீஸ்மா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. போன வைடா. அம்மா, அம்மா. வேதா, வேதா. போனை எடுக்க மாட்டாடா. வேதா ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாத்திக்கவே மாட்டான். இப்ப அவளை எப்படியாவது தடுக்கணும்டா. தடுக்கலன்னா அவ்வளவுதான். அந்த பிரீத்தி மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிருவோம். என்ன செய்யலாம்? சஞ்சய், மாணிக்கம் என்ன சொல்லுவான்னு தெரியலையடா. அப்பா, இப்ப அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வித்யா, வித்யா, கோவப்படாதம்மா. எங்களுக்கு உங்ககிட்ட உதவி கேட்கறத தவிர வேற வழி தெரியல. நீதாம்மா ஏதாவது செய்யணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. இது ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லம்மா, பல பேரோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. என் பொண்ணு படிக்காதவ, தகுதி தராதாரத்துல உங்களோட ரொம்ப குறைஞ்சவங்க, பல வருஷ பகை வேற இருக்கு. அப்படி இருக்கும்போது
என் பொண்ணு உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? உன் பொண்டாட்டி தான் பெரிய ஆளாச்சா சந்திரமோகன். அவளால முடியாத காரியத்தையா நாங்க செஞ்சிட போறோம்? மாமா, உங்க கோவம் நியாயமானதுதான், அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. டேய், நான் என்ன சொல்றேன்னு புரியல உனக்கு? இங்க பாருங்க, நீங்க என்ன உதவி கேட்டாலும் எங்களால அந்த உதவியை செய்ய முடியாது. வித்யா, என்ன பிரச்சனைன்னு கேளுமா. இங்க பாரு, உன் பொண்டாட்டி சொத்தெல்லாம் அது யாரு? அந்த பிரீத்தி பேருக்கும் அந்த பெரிய மருமக பேருக்கும் எழுதி வைக்க போறாளாம். அவங்க கைக்கு சொத்தெல்லாம் போனா அவங்க ஈஸியா மொத்த சொத்தையும் அழிச்சிருவாங்க. அதானே? இப்படிலாம் நடக்கணும்னு தானே நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். ஏன்னா உன் பொண்டாட்டி எப்பவுமே கெட்டவங்களை நம்புறதும் நல்லவங்களை ஒதுக்குறதும் தானே பழக்கம். அதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும்ல. தாராளமா எழுதி வைக்கட்டும். அவங்க அந்த சொத்தெல்லாம் அழிக்கட்டும். பழைய மாதிரி உன் பொண்டாட்டி நடு தெருவுக்கு வரணும். என்ன கோவம் வருதா? இப்படிலாம் நடந்தாதானே உன் பொண்டாட்டிக்கு புத்தி வரும். என் பொண்ணோட அருமை தெரியும். ஆமா, ப்ளீஸ் தயவு செஞ்சு பேச்சு கூட அப்படி சொல்லாதீங்க. அது வெறும் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்ல, பலாயிரம் பேரோட வாழ்க்கை. இப்ப அதுக்கு ஒரு ஆபத்து வரும்போது வேடிக்கை பார்த்துட்டு நிக்க கூடாது மாமா. எதிரி நண்பன் யாரா இருந்தாலும் சேர்ந்து நின்று நடக்க போற தப்ப தடுக்கணும். தடுத்துக்க. ஆனா அதுக்கு எங்களை கூப்பிடாத. எங்களால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏண்டா, உங்க குடும்பத்துக்கு நான் ஒரு தடவை உதவி பண்ணதுக்கு நாங்க இப்ப இந்த நிலைமையில இருக்கோம். இதுல மறுபடியும் உங்களுக்கு உதவி பண்ணி அவஸ்தைப்பட சொல்றியா? அதெல்லாம் முடியாது. நீங்க கிளம்புங்க. என்னம்மா, உன் அப்பா இப்படி பேசிட்டு இருக்கா, நீ அமைதியா நின்னுகிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு வருது? அந்த வீட்டு வாசல்ல எனக்கு நடந்த அவமானம் பச்சை மரத்துல அடிச்ச ஆணி மாதிரி என் மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னால வர முடியாது மாமா. வித்யா, நான் பேசினதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விலகி நிக்கிறேன்னு சொல்ற பாத்தியா, அது உன் குணத்துக்கு அழகில்ல. ப்ளீஸ் வித்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. யாருக்கு என்ன உதவினாலும் ஓடி போய் நிக்கிறவங்கள காயப்படுத்திக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல உலகமே அழிஞ்சாலும் அவங்க விலகி நின்னு வேடிக்கை மட்டும்தான் பாப்பாங்க, இறங்கி வர மாட்டாங்க. நான் இன்னைக்கு அப்படி ஒரு மனநிலையில தான் இருக்கேன். என்னை தொந்தரவு பண்ணாம போங்க. மாமா ப்ளீஸ், நீங்களாவது வித்யா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. டேய், ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு? போ, என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வர மாட்டா. உன் அம்மா என் பொண்ணு மேல உள்ள கோபத்துல தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு வந்து சொன்னா அவ கேட்பாளா என்ன? இங்க பாரு, நேரத்தை வீணாக்காம மரியாதையா ஊருக்கு கிளம்பி போங்க. நீங்க போய் சரண்டர் ஆனாலே அவ முடிவை மாத்திப்பா. இல்ல மாமா, முடியாது. வித்யா விட்டு என்னால போக முடியாது. வித்யா, நீ என் கூட வந்துதான் ஆகணும். ப்ளீஸ். இந்த படிக்காதவ கைய பிடிக்காத சஞ்சய். உன் தகுதி குறைஞ்சு போயிரும். வார்த்தையால கொல்லாத வித்யா. நீ ஏற்கனவே என்ன கொன்னுட்ட சஞ்சய். நீ என் கூட வாழவே வேணாம், இப்படியே இருந்துக்க. அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்காக கொஞ்சம் யோசிக்க கூடாதா? அந்த இன்ஸ்டிடியூஷன் உருவாக காரணமே உங்க குடும்பம் தானே. அதை நீ மறந்துட்டியா? டேய், அதெல்லாம் உன் குடும்பமே மறந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை ஞாபகம் வச்சு என்னடா பண்ண போறோம்? வித்யா, அதுல உன் அம்மாவோட உதவியும் இருக்கு. வெளியே வெறுத்தாலும் என் அம்மா மேல உனக்கு எப்பவுமே மரியாதையும் பாசமும் இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சவ நீ. அது வீணா போறதுல உனக்கு சந்தோஷமா வித்யா? வித்யா ப்ளீஸ் வித்யா, என்ன நீ பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு பல பேரோட எதிர்காலத்தை அழிச்சிடாத. இங்க பாரு, அந்த சொத்துல இருக்கிற திமிருல தானே உங்க அம்மா இவ்வளவு ஆட்டம் போடுறா. அது இல்லாம போனாலாவது அவ திமிரு குறைதான்னு பார்க்கலாம். டேய், என்னடா பேசுற? வித்யா, என்னம்மா இதெல்லாம்? இதுக்காக நான் என் மனசை மாத்திக்கிட்டு உங்க பின்னாடி வர முடியாது மாமா.
முடிஞ்சா இப்பவே ஊருக்கு கிளம்பி போங்க. அவங்கள சமாதானப்படுத்தி இந்த முடிவை மாத்திக்க முடியுமான்னு பாருங்க. எங்க கிட்ட உதவி கேட்காதீங்க. அதே என் பொண்ணு சொல்லிட்டால, அப்புறம் என்ன, கிளம்பி போங்க. வித்யா, நீ ஒரு தடவை அந்த முடியாது மாமா, இனி நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். ஏய், நீங்களா வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்ல. தப்பு ஓமல இல்ல வித்யா, நான் உன்னை அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிட. வாங்கப்பா. வித்யா, மனசுல எதுவும் வச்சுக்காத, நீ போய் தூங்கு.